எங்கள் பேர் சித்ரா, வயசு 30, ஒரு 164 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதிரை, சாதி வன்னியரில் சம்பவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, சம்பளம் மாதம் 37,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரிகள் 3 பேர். மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் தரணி, வயசு 27, ஒரு 160 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி வன்னியில் ரெடியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 60,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் அஸ்வினி, வயசு 35, ஒரு 163 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம் 2ஆம் பாதம், சாதி நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரிகள் 2 பேர், தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் அர்ப்பணா, வயசு 31, ஒரு 164 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, சாதி வன்னிய கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 1,10,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரிகள் 3 பேர். மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் ராஜேஸ்வரி, வயசு 38, ஒரு 158 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம், சாதி உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 36,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் வினிதா, வயசு 34, ஒரு 160 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம் 2ஆம் பாதம், சாதி வன்னியில் கச்சிராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 12,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரிகள் 2 பேர். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.